வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. பாலித ரங்கே பண்டாராவின் மகன் கைது. மதுபானம் என கருதி திரவத்தை பருகிய 3 மீனவர்கள் பலி. வாகன விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. காணாமல் போன இஸ்ரேலிய யுவதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு, அரசாங்க செய்தியாளர் தொடர்பாடல் மற்றும் காவல்துறை அதிபர் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது. அறிவிக்கப்பட்ட அமைப்புகளில் இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவை அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் உள்ள வெற்றிடங்கள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கடந்த வாரம் அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கு தேவையான அதிகாரிகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அனைத்து மாவட்ட தேர்தல்கள் ஆணையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாராவின் மகன் கருவல கஸ்வெவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் செலுத்திய மகளுந்து நேற்று அதிகாலை விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மகளுந்து வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதியே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாராவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடலில் மிதந்த போத்தலில் காணப்பட்ட திரவத்தை மறுபானம் என கருதி அதனை பருகி 6 மீனவர்களில் 3 உயிரிழந்துள்ளார்கள். கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. குறித்த சம்பவத்தில் 3 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கின் மீள் எழுச்சி திட்டங்களுக்கு ஜப்பான் உதவ வேண்டும். ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் நிலைய தொண்டர் அமைப்பின் பிரதிநிதிகளும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆளுநர் செயலகத்தில் இந்த விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய அளவிலிருந்து ஜப்பான் மீண்டெழுந்து வர காரணமாகிய அறிவு வடக்கின் மீள் எழுச்சிய திட்டங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது கோரிக்கை விடுவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாங்குளம் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். கிளிநொச்சி மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் 3 உயிரிழந்துள்ளார்கள். குறித்த விபத்தில் 2 பேர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவரே சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரி அதிகரிப்பு ஒருபோதும் பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையாதென எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சன் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 271வது கட்டமாக 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பு உபகரணங்களை ஹம்பகா மாவட்ட பாடசாலைகளுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்விலேயே அகாம் ஷவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்து கொண்ட இணக்கப்பாடுகளின் பிரகாரம் 2028ஆம் ஆண்டு முதல் நாம் மீண்டும் கடனை செலுத்த வேண்டும். 2033ஆம் ஆண்டு முதல் செலுத்த முடியுமாக இருந்த கடனை 2028ஆம் ஆண்டிலிருந்து செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். இது அரசாங்கத்தின் இயலாமையாகும். வருங்கால கடன்களை செலுத்துவதற்காக அரசாங்கத்தின் பதில் வரிகளை அதிகரித்து பொதுமக்களின் பணத்தை சுரண்டுவதாகவே உள்ளது. நாட்டின் பிரச்சினைகளை இவ்வாறு தீர்க்க முடியாது. நாட்டின் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கவும், நாட்டின் பொருளாதார இயக்கிகளாக சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரை ஊக்கப்படுத்தவும், அவர்களின் தொழில்களை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும். பொருளாதார விரிவாக்கத்தை தவிர வேறு எந்த தீர்வும் நாட்டில் இல்லை. எனினும் வரிக்கு மேல் வரியை மக்களின் தோள்களில் சுமத்தும் சூத்திரத்தை அரசாங்கம் தொடர்ந்தும் அமுல்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சமாதான நீதிவான்களுக்கான நெறிமுறைகளை அடக்கிய உத்தரவுகளுக்கு நீதியமைச்சர் ஆலோசனை குழு அனுமதித்துள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்ச தலைமையில் அண்மையில் இந்த குழு கூட்டம் இடம்பெற்ற போதே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளில் சமாதான நீதிவான்களின் நியமனம், இடைநிறுத்தம், அவற்றை இரத்துச் செய்தல் உள்ளிட்டவை தொடர்பான நெறிமுறைகளை அடக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் சமாதான நீதிவான்களை நியமிப்பதற்கு குறிப்பிட்ட முறைகளை எதுவும் காணப்படவில்லை எனவும் அவர்களின் தகமைகள் குறித்து பரிசீலிக்கப்படவில்லை எனவும் நீதியமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் நீராடச் சென்ற 14 வயது சிறுவன் ஒருவர் காணாமல் போய்கொண்டார். குறித்த சிறுவன் அவரது சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் நேற்று முற்பகல் நீராடச் சென்ற போது நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இந்நிலையில் குறித்த சிறுவனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனதாக கூறப்பட்ட இஸ்ரேலிய யுவதி நிலாவளி பிரதேசத்தில் வானாந்துறை பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு பிரிவில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த யுவதி தவறி வீழ்ந்த நிலையிலே மலையோரத்தில் சிக்கிக் கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துக் கொண்டுள்ளது. 1098 உருவப்படங்களை அடையாளம் காட்டி அவற்றின் பெயர்களை மனப்பாடமாக கூறி 3 வயது குழந்தை சோழன் உலக சாதனை படைத்துள்ளது. வத்தலை ஹினுப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த சம்லான் என்ற குழந்தையே இந்த சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் 3 வயதில் உலகில் அதிக ஞாபகத்திறன் கொண்ட குழந்தை என்ற பெயரையும் ஷம்லான் பெற்றுள்ளார். இதற்கு மேல் சோழன் உலக சாதனை படைத்த குழந்தை ஷம்லானுக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், தங்கப்பதக்கம் மற்றும் அடையாள அட்டை போன்றவற்றை அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசாவின் சியோயோ பகுதியிலிருந்து 6000 மக்கள் இடம்பெயர்வு. இஸ்ரேலின் தரைவழி தாக்குதலை தொடர்ந்து காசாவின் ஷியோயோ பகுதியில் 6000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள குடியிருப்புகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து 6 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அத்துடன் அந்த தாக்குதலில் 15 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தரவினால் மீட்கப்பட்ட 600 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய போதைப்பொருள் எரியூட்டப்பட்டு அளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம் வானாத்த வில்லு பகுதியில் குறித்த போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தள நீதிவான் போதைப் பொருட்கள் கட்டுப்பாட்டு பிரிவு பிரதிநிதிகள், அரசு ரசாயன பகுப்பாய்வாளர்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளின் மேற்பார்வையில் இந்த பணிகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.